இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் கணேசா, அக்கா ஏதாவது வேணுமாக்கா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. ஆமா, அது என்ன கையில பாட புஸ்தகம் மாதிரி தெரியலையே. பாடம் படிக்காம வேற என்ன படிச்சிட்டு இருக்க? அது உன் கால் சீக்கிரமா குணமாகணுன்றதுக்காக நான் தன்வந்திரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன்க்கா. தன்வந்திரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாங்க்கா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமுத கலச ஆஸ்தாயே சர்வமய நாசாயே த்ரலோக்கிய நாதாயே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம. இந்த தன்வந்திரி மந்திரத்தை தினமும் காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் 27 தடவை சொல்லிட்டு வந்தா உன் கால் சீக்கிரமே குணமாயிடும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்கக்கா. அதான் உன் கால் சீக்கிரமே குணமாயி நீ பழைய மாதிரி நல்லா நடக்கணும்னு நான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன்க்கா. என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசண்டா கணேசா. நீ எனக்கு தம்பியா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா முகத்தை பார்க்காத எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நல்ல அக்கா கிடைக்கிறதுக்கு நான் தான்க்கா கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நம்ம 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கோம். சரியா? ஆமா, கடைக்கு போன அப்பாவை இன்னும் காணுமே. நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன்னா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறா கணேசா. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பசிக்கலக்கா. அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, உனக்கு பசிக்குதாக்கா? வேணா சாப்பாடு போட்டு எடுத்துட்டாட்டுமாக்கா? எனக்கு பசிக்கலடா கணேசா. அக்கா என்னக்கா? மாமா எனக்காக வாங்கிட்டு வந்த செப்பல் எடுத்துட்டு வாங்க. அந்த செப்பலை போட்டுக்கிட்டு நான் நடந்து பிராக்டிஸ் பண்ணணும். சரிக்கா. என்ன மித்ரா, நக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் நேர்ல வந்து வாங்கிக்க மாட்டியே. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அங்கதானே வைக்க சொல்லுவ. அதனாலதான் அப்படி கேட்டேன். உனக்கு வேணா அந்த பேனா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதனால அந்த பேனாவை ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லு. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம்தான் மித்ரா. எந்த இடம், எப்ப கொண்டு வந்து வைக்கணுங்கிறத மட்டும் சொல்லு. இப்பவே கொண்டு வந்து வைக்கணும். இப்பவே வா. இந்த நைட்ல என்னால ரொம்ப தூரம்லாம் அலைய முடியாது. வெளியில கிளம்பி போனா எங்க போறேன்னு கேப்பாங்க. பக்கத்துல இருக்கிற இடமா பார்த்து சொல்லு. கவலைப்படாத மித்ரா, நான் உன்னை அலைய விட மாட்டேன். நீ வீட்டை விட்டு கூட வெளியே வர வேணாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் சொல்றேன், நீ அந்த இடத்துல வச்சிரு. வீட்டுக்குள்ளேயே வா? ஆமா. நீ என்ன பண்ற, அகிலாண்டேஸ்வரி மேடம் ரூம்ல இருந்து எடுத்த அவங்க பேனாவை அவங்க ஹேண்ட்பேக்லயே கொண்டு போய் வச்சிரு. ஹலோ, என்ன விளையாடுறியா? ஆமா, விளையாட்டு தான். இது ஒரு மாதிரியான த்ரில்லான விளையாட்டு. முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரூம்ல இருந்து பேனாவை எடுக்க சொல்லுவ, அப்புறம் அகில ஹேண்ட்பேக்ல வைக்க சொல்லுவ. உன் ஆட்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பேபி. என் ஆட்டத்துக்கெல்லாம் நீ ஆடித்தான் ஆகணும். ஏன்னா என்ன பத்தின ஆதாரம் உன்கிட்ட இருக்கு, அதானே? அந்த ஆதாரத்தை அகிலாவுக்கு அனுப்புவேன், அப்படிதானே? நான் என்ன பண்ணுவேன்னு இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லாமா பேபி? அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். நீ பார்த்துட்டு முடிவை சொல்லு. ஹலோ, கேக்குதா?
மித்ரா என்னது? என் ஹேண்ட்பேக்ல என்ன தேடிட்டு இருக்க? ஹேண்ட்பேக்லயா? ஏய், என்ன திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஹேண்ட்பேக்ல இருந்து என்ன எடுத்த? சாரி ஆண்டி, என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. வீக்னஸா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டி பதில் சொல்லிட்டு இருக்கேன். ம், எனக்கு பேனாவை திருடுற கிளெப்டோமேனியா இருக்கு. அம்மாவோட ஹேண்ட்பேக்ல எதையும் தேடிட்டு இருக்கும்போது கேவலமா மாட்டிக்கிட்டு கிளெப்டோமேனியா இருக்கிறதா சொல்லி தப்பிச்சிட்டேன். ஆனா எப்பவும் இந்த மாதிரி தப்பிக்க முடியாது. அம்மா என்ன சொன்னாங்க, உன் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு நினைக்க வச்சிடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு எப்படின்னா, உன் சுயரூபம் தெரிஞ்சா அவங்க கோவம் எந்த அளவுக்கு இருக்கும், உன் நிலைமை என்ன ஆகும் நீயே யோசிச்சுக்கோ. நல்ல வேலை, கிளெப்டோமேனியான்னு ஒரு பொய்ய சொல்லி அகிலாவை சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எல்லாம் அவனாலதான். பாலா படுத்துறானே. ச்சே. அவன்தான், அவனேதான். ஹலோ, என்ன மித்ரா, விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? உன்னால நான் அகிலா கிட்ட நல்லா மாட்டிக்கிறதா இருந்த. ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். நீ அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட மாட்டிக்கணும்னு தான் மித்ரா நான் இந்த விளையாட்டையே ஆரம்பிச்சேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? இது ஜஸ்ட் ட்ரைலர் தான். இதுக்கே டார்ச்சர்னு புலம்புறியே மித்ரா. இன்னி வர்ற மெயின் பிக்சர் எல்லாம் எப்படி தாங்க போற? ஆமா, யார் நீ? எதுக்காக, யார் சொல்லி என்ன நீ டார்கெட் பண்ற? நாகபுரி வம்சத்தை சேர்ந்த உங்க குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்கள்ல நானும் ஒருத்தன். உன்னையும் உங்க அக்கா நந்தினியும் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன்.